வணக்கம். இன்றைய குறள். மெலிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுலா. சந்தேகப்படாமல் தெளிந்து நம்பியவர் வீட்டில் தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை காட்டிலும் வேறுபட்டவர் அல்ல. இது வள்ளுவருடைய கருத்து. நம்முடைய இதுக்கு நாம் என்ன கதை? மழை சோ என்று பெய்து கொண்டிருந்தது. வளவன் வீட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே சென்று படுக்கலாம் என்று நினைத்தபோது ஒருவர் அவர் வீட்டு வாயிலில் மழையில் முழுவதுமாக நனைந்தபடி ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த வளவன், வாங்களேன், இப்படி உள்ளே வந்து உட்காருங்களேன் என்றார். இதோ வர்றேங்க என்று சொல்லிவிட்டு மடமடமடென்று உள்ளே வந்தார். வந்தவருக்கு ஒரு துண்டையும் வேட்டியையும் கொடுத்து உட்காருங்களேன் என்று சொல்லிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு, சார், மழையை விட்டவுடன் போங்க, போகும்போது விழித்தாப்பாவே போட்டு போயிடுங்க, 2வது ஷிஃப்ட்டு போயிட்டு வர்ற என் மகன் வந்து கதவை திறந்துக்குவான் என்று சொல்லிவிட்டு படுக்க மேல் மாடிக்கு போய்விட்டார் வளவன். வளவன் படுக்க சென்ற ஒரே ஒரு 1/4 மணி நேரத்தில் அவன் ரூம் தட்டுற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் அவர் மனைவி சாரதா நின்றிருந்தார். என்ன சாரதா, இப்படி ஓடி வர்ற? ஏங்க, யாராவது உள்ளே வந்தாங்களா அப்படின்னு சாரதா கேட்குறது. ஏம்மா, ஒருத்தர் மழைக்காக வந்து ஒதுங்கினார், நான் தான் அவரை வீட்டின் உள்ளே தங்க வச்சேன், ஏன் என்ன அப்படின்னு வளவன் கேட்குறேன். ஏங்க, அந்த ஆள் என் ரூமுக்குள்ளே வந்து என்னை தொட்டாருங்க, நான் முயற்சி உடனே ஓடிட்டாருங்க என்றால் சாரதா. எங்கே அந்த ஆள் அப்படின்னு தேடினார் வளவன். அப்போது வள்ளுவர் வந்தார். அவன் இறந்து விட்டான், அவனை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வள்ளுவர் கேட்குறேன். உடனே அதுக்கு வளவன் சொல்கிறான், என்ன, அதை செத்துட்டானோ அப்படின்னு. ஆமாம், சந்தேகப்படாமல் அவரை உங்கள் வீட்டில் அனுமதித்தீர்கள். ஆனால் அவனோ உங்கள் நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கே துரோகம் செய்ய துணிந்தானே, அப்போவே அவன் செத்து விட்டான் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது இது இந்த காலத்தில் நம்ப முடியாத ஒரு கதை. மழைக்காக ஒதுங்கினான் அவனை. சரி, மழைக்கு ஏன்பா சுத்தமாக நனைஞ்சு போயிருக்கிற, கொஞ்சம் ஓரமாக நிற்கிற, வா வீட்டில் வந்து உக்காருன்னு யாருமே இப்போலாம் சொல்கிறது கிடையாது. அப்படி உள்ளே வந்தவன் என்ன பண்ணுறான், நேராக வந்து அவன் மனைவியோடைய பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு மனைவியை போய் தொட்டுருக்கலாம். ஏதோ தர்மம் கொடுக்குறதே பெரிய விஷயம், அதை வேறு இந்த மாதிரி வந்து கெடுத்துக்கினாருங்க. இது வந்து இந்த கதை இந்த காலத்துக்கு நம்ப முடியாத கதைன்னா கூட, பொதுவாக வந்து ஒரு துரோகம் பண்ணுற மனப்பான்மை இப்போ ஜனங்கிட்ட அதிகமாகிடுச்சு. அது வந்து கூடாது. அப்புறம் வாழ்க்கையில் என்ன தான் நம்பிக்கை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் நம்பணும். நம்ப முடியலைன்னா அப்புறம் வாழ்க்கை வீணாக தான் போகும். அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறார். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அதாவது சந்தேகப்படாமல் தெளிந்து நம்பியோட தீமையை செய்து நடப்பவர் செத்துட்டானான், தேவைப்பட்டானோ வள்ளுவர் சொல்கிறார். நன்றி. நாளை மறுபடியும் சந்திப்போம்.